ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் நின்று நிலவட்டுமாக. தேனி மாவட்ட விளையாட்டு மற்றும் காது கேளாதோர் சமூக நலச்சங்கம் நடத்துகின்ற 77வது குடியரசு தின விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் ஆசிக் சிக்கந்தர் அவர்களுக்கும், இங்கு நமது தேசிய கொடியை ஏற்றி இருக்கின்ற தேனி மாவட்ட விளையாட்டு மற்றும் காது கேளாதோர் நலச்சங்கத்தின் சேர்மன், அனைவரையும் நேசக்கரம் நீட்டக்கூடிய பாசக்கார மச்சான், சிறந்த சமூக செயற்பாட்டாளர் வின்னர் அலீம் அவர்களுக்கும், மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக மற்றும் ஒரு சேர்மன் துணிதனில் அறக்கட்டளையின் நிறுவனர் சிறுமிகு சமூக செயற்பாட்டாளர் அன்பு சகோதரர் டாக்டர் வேல்பாண்டியன் அவருக்கும் மற்றும் ஏனைய சிறப்பு அழைப்பாளர்களின் சொந்தங்கள் அனைவருக்கும், குறிப்பாக கடந்த வாரம் ஒரு 25,000க்கும் மேலான ஒரு மான்கள் கூட்டத்தின் நடுவில் சிங்கம் சிங்களா தான் வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி சோலோவா சிங்கமன கர்ஜித்து வந்திருக்கின்ற அருமை மாப்பிள்ளை ஆசிக் அவர்களுக்கும், இப்போ ஆங்கரிங் பிளஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டார் யார் தெரியுமா? நம்ம வாயாடிக்குள்ள ஆசிக்கணும் அரிமா என்று சொல்லும் அளவுக்கு அவரின் துறையில் வெற்றிக்கணிகளை பறித்துக் கொண்டு வருகிறார். அவர்களுக்கும் மற்றும் ஏனைய சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காது கேளாதவர்கள் நலச்சங்கத்தின நிறைய சமூக நிகழ்வுகளை தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டிகளாக சேர்மன்களாக மச்சான் வின்னர் அலீம் அவர்களும் மற்றும் அன்பு சகோதரர் வேல்பாண்டி அவர்களும் அவர்களின் வழிகாட்டின்படி மிகச்சிறப்பாக எல்லா சமூக நிகழ்வுகளிலும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமா சொல்லணும்னா அவர்களை நம்ம மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்வதை விட இயலாமையை இல்லாமையாக்கி சமூகத்தை மாற்றும் திறனாளிகள் என்று சொல்ல மிகையாகாது. அத்தகைய சிறப்புமிக்க சகோதரர்களை என்றும் நாம் வாழ்த்துவோம். இந்த தருணத்தில் சமீபத்தில் ஒரு எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஒரு சின்ன சிறுகதை படிச்சேன். அதை இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஓவியன் தெருக்களில் ஓவியம் வரைஞ்சு தன் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. அவருக்கு ஒரு 5 வயதில் மகள், ஒரு மனைவி. த ஆர்ட் ஃப்ரம் த வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு கழிவுப் பொருட்களையும் கைவினைப் பொருட்களாக மாற்றக்கூடிய வல்லமை மிக்கவர். ஒரு 4 வரியில ஒரு அழகான ஓவியத்தை தத்ரூபமாக வளையக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல் படைத்தவர். இருந்த போதிலும் அவர் வாழ்க்கையில வறுமை. அப்ப அவங்க மனைவி சொல்றாங்க, இப்படியே நீ வரைஞ்சிட்டு இருந்தா நம்ம குடும்பம் முன்னேறாது, ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போய் ஒரு வேலை செய்ய அப்படின்னு சொல்றாங்க. அதை ஆமோதிச்சு அவரும் ஒரு சோப்பு கம்பெனிக்கு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இன்டர்வியூக்கு போறாரு. அங்க ஒரு பெண் உட்பட 3 பேர் இருக்காங்க. முதல்ல அந்த பெண் இவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் ஒரு ஓவியன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பெண் கேட்கிறாங்க, ஓவியனுக்கும் சோப்பு கம்பெனிக்கு என்னங்க சம்பந்தம், நீங்க எதுக்கு இந்த இன்டர்வியூ வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுறாங்க. அப்ப அவர் ஓவியன் இந்த பெண்மணிட்ட, மேடம் ஒரு பென்சிலும் ஒரு பேப்பரும் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி ஒரு 2 செகண்ட்ல ஒரு 4 வரி போட்டு அந்த பெண்மணியை தத்ரூபமா வரைஞ்சு அவங்க கிட்ட கொடுத்துறாரு. அதை பார்த்து பிரமிச்சு போய், என்ன இவ்வளவு பெரிய அசாத்திய திறமையாளராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு 10க்கு 10 மார்க் நான் தந்துடுறேன் அப்படின்னு 10 மார்க் கொடுத்துட்றாங்க. பக்கத்துல இருந்தவரு, அவங்க கொடுத்தா மட்டும் போதுமா, நீங்க எங்க ப்ராடக்ட் எப்படிங்க கஸ்டமர்கிட்ட போய் சேர்ப்பீங்க, உங்களுக்கு எப்படி நான் வேலை தர்றது அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இந்த ஓவியன் சொல்றாரு, இப்ப நான் வரும்போது 3 பேருக்கு என்ன பிடிக்காம இருந்துச்சு, இப்ப இந்த மேடத்துக்கு என்ன பிடிச்சி 10 மார்க் கொடுத்தாங்க இல்லையா, அது மாதிரி நான் கஸ்டமர்கிட்ட போய் உங்க ப்ராடக்ட நல்லா வித்துருவேன் அப்படின்னு சொல்றேன். இதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. சரி, உங்களுக்கு வேலை தர்றேன், 10 நாளைக்குள்ள 500 ரூபாய் நீங்க டெபாசிட் கட்டிட்டு நீங்க வேலைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு.
இப்ப சுஜாதா என்னன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பார் போல, அந்த 500 ரூபாயை பெரிய இதா எழுதியிருப்பாரு. அவருக்கு அந்த 500 ரூபாயை புரட்ட முடியாது. அப்போ என்னென்ன பண்ணியும் அந்த காசை ரெடி பண்ண முடியாத சூழ்நிலையில இவர் அந்த மனைவிட்ட ஒரு ஐடியா கொடுத்துட்டு பார்க்கிற்கு ஒரு ஷார்ட்டோட போயிடுவாரு. எல்லாரும் குழுமி இருக்கிற அந்த பார்க்ல மனைவி வந்து அவங்க கிட்ட போய் என்ன ஒரு படம் வரைஞ்சு தரீங்களான்னு கேட்பாங்க. உட்காருங்க வரைஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்துல அவங்கள தத்ரூபமா வரைஞ்சு அந்த சார்ட்டை கையில கொடுத்துருவாங்க. இவங்க அவங்க மனைவி வந்து அந்த கூட்டமா இருக்கிற இடத்துல போய் 5 நிமிஷத்துல எனக்கு அப்படியே வரைஞ்சு கொடுத்தாங்க, 10 ரூபா தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த கூட்டத்துல எல்லாருமே 10 ரூபா தானா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து என்ன வரைஞ்சு கொடுங்கன்னு வந்துருவாங்க. எல்லாருக்கும் தன் கை வலிக்க வலிக்க வரைந்து கொடுத்து 500 ரூபாய் சேர்த்துருவாரு. சேர்த்துட்டு அடுத்த நாள் காலையில கம்பெனில போய் டெபாசிட் பண்ணிடலாம் அப்படின்னு போகும்போது பஸ்ல ஏறும் போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாரு. கீழே விழுந்த உடனே ஆப்போசிட்ல வர ஒரு கார் அவர் 2 கை மேலேயும் ஏறிடும். அப்படின்னு மயக்கம் அடைஞ்சிருவாரு. 2 நாள் கழிச்சு அவருக்கு உணர்வு வந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல 2 கையும் துண்டிக்கப்பட்டிருக்கும். 2 நாள் ரொம்ப சோர்வா என்ன பண்ணணும்னு தெரியாம அன்று இரவு 12 மணிக்கு அந்த ஹாஸ்பிட்டல் மாடியில ஏறி நிப்பாரு. கொதிச்சு தற்கொலை பண்ணிடலாம், நம்ம எப்படி வாழ்றது அப்படின்னு தெரியாம அப்படின்னு ஏறி நிப்பாரு. 2 கால்களையும் ஒரு கை பிடிக்கும். திரும்பி பார்த்தா அவன் மகள், 5 வயது மகள். என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்பாரு. இல்லம்மா, அப்பாவுக்கு 2 கையும் இல்ல, நான் எப்படி குடும்பத்தை ரன் பண்றது, உங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல, நான் தற்கொலை பண்ண போறேன். 2 கை இல்லையாப்பா? இந்த எனக்கு 2 கை இருக்குப்பா, இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். அதை கேட்ட உடனே மனம் உருகி உங்களுக்காக நான் வாழ்வேமா அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து முதல்ல அந்த பிரஷ வாயால பிடிச்சு ஓவியம் தீர்க்க பழகுவாரு. அப்புறம் கையால காலால அந்த பிரஷ சுற்றி படம் வரைய பழகிக்குவாரு. ரொம்ப நல்லா வரைஞ்சிருவாரு. அவர் முதல்ல காலால வரைந்த படம் கை. அந்த அந்த படத்தை பார்த்து என்னப்பா கை வரைஞ்சிருக்க அப்படின்னு கேட்கும். இது யாரோட கைப்பா அப்படின்னு கேட்கும். அவன் சொல்லுவான், யாரோட கையா இருந்தா என்னம்மா, அது கைமா அப்படிமா. அப்ப இதுல இருந்து எழுத்தாளர் சுஜாதா என்ன சொல்ல வர்றாருன்னா, கையே போனாலும் நமக்கு தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கறது ஒண்ணு. இன்னொன்னு, இருக்கும்போது எதுவுமே நமக்கு அந்த மதிப்பு தெரிவதில்லை, அது இல்லாத போதுதான் அதை உணர்கிறோம். அதையும் சொல்ல வர்றாரு. இந்த நேரத்துல இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி தன்னம்பிக்கையோட இருங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களுக்கு வழி நடத்துவதற்கு அருமையான சேர்மன்கள் முன்வந்து எப்பொழுதும் உதவிக்கடம் ஈட்டக்கூடிய சேர்மன்கள் மற்றும் நாங்களும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஒண்ணு அன்பு மச்சான வந்து எப்பவுமே வந்து சிரித்த முகத்தோடய நாங்க பார்த்திருக்கோம். எல்லாரையும் சிரிக்க வைத்து அழகு பார்ப்பவர். மற்ற எல்லா அண்ணன் தம்பி எல்லாருமே அப்படிதான். அவர் லேசா கலங்கிட்டாரு. அவருக்காக நாம் அவர் தாயாருக்கு பிரார்த்திக்க வேண்டும். அவர் எல்லாம் அல்ல இறைவனின் ஆசையோடு பூர்ண சுகம் பெற வேண்டும் என்று உங்களிடம் வேண்டிக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சூப்பர். ரொம்ப மிக சிறப்பா ஒரு பேச்சை கரெக்டா உங்களுக்கு உங்கள் ஆளுகளை பத்தி